ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் பசங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ நம்ம காலேஜ் பசங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா PPT ரெடி பண்ணணும், ஸோ ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த PowerPoint அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே தேவையில்லை, அதை எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன கண்டென்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணாவே போதும். ஸோ அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா PPT ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக ஒரு AI வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு எந்த மாதிரிக்கெலாம் மாடலில் வேணுமோ அந்த மாதிரிக்கே மாடலில் நீங்கள் PPT நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன ஆப்பு என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா கெட் டோம் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லாகின் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயில் ஐடி அப்படி இல்லாட்டி கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என் நேம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே எடுத்துக்கிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த ரோல்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரியோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சம்மந்தமாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ ஒர்க் பேஸோட நேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா PPT. ஸோ அந்த டாபிக் என்னன்னு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ டு ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதாவது நீங்கள் ஏதாவது எலக்ட்ரிக்கல்னு கூட போடுவோம். எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட போட்டுக்கிறோம். போட்டு கன்னியூ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ்லாம் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்னியூ கொடுத்துக்கலாம் நார்மலாக ஃபஸ்ட்டு. இப்போ கன்னியூ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷனோட டைட்டில் கேட்குறாங்க. டைட்டில் அபவுட் அது சம்மந்தமாக நீங்கள் எழுதிக்கலாம். இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனோட டைட்டில் கொடுத்துலாம். கொடுத்துட்டு ஸோ எடிட்டிங் ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நார்மலாக நம்ம PowerPoint அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டான உங்களுக்கு நிறையா வந்து ஆப்ஷன்லாம் இதில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 4-5 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டைமில் வந்து பார்த்திங்கன்னா மினி ப்ராஜெக்ட் அந்த மாதிரிக்கே இல்லை சம்திங் நிறையா வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன்லாம் நிறையா பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் பசங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ் தமிழ்ச்சின்ற ஒரு சேனல் இருக்கிறதே நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேது. ஸோ அதனால் ஒரு 4-5 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.